யாருக்கு வேணா நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு எனக்கு உரிமையும் இருக்கு. அதுக்கு இதுதான் சாட்சி. இப்பயாவது உனக்கு ரோஷம் வந்துச்சே மகா. கேளு, நல்ல கேள வர. ஐயோ, தானாவே வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனவன இவளுங்க போக விடாம ஆக்கிடுவாளுங்க போல இருக்கே. சூர்யா, அவ சொல்றது சரிதான். எங்க யாருக்கு நீ பதில் சொல்லாம இருக்கலாம். ஆனா மகாக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். கேக்குறாள், பதில் சொல்லு. பாரு மகா, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிடு. உங்க மன்னிப்பு மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. நான் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி மட்டும் கேக்குறேன். அதுக்கு மட்டும் என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அந்த 2 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அதோட உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற எந்த முடிவுலையும் நான் தலையிடவும் மாட்டேன். ஏன், நீங்க போற வழியில நான் குறுக்க நிக்கவும் மாட்டேன். இந்த குழந்தை யாரோடது? அது என்னோட குழந்தைதான். இந்த குழந்தையோட அம்மா யாரு? எங்க இருக்காங்க? என்ன, அது உங்க குழந்தை தானே? அப்ப குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க? என்ன யோசிக்கிறீங்க? அம்மா யாருன்னு தெரியலையா? இல்ல குழந்தைக்கு அம்மாவே இல்லன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, அது நான். சரி சரி, அது உங்க குடும்ப விஷயம். அத பத்தி சொல்ல வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பதில் சொல்ல வேண்டாம். எப்ப இது உங்களால சொல்ல முடியலையோ, இதுக்கு மேலயும் இத கேட்டு உங்க நேரத்தையும் வீணாக்கி வீட்ல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. உங்க முடிவு எதுவா வேணாலும் இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.